இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றுட்டார். பதவியேற்ற உடனே ஒரு 3 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டார். ஒன்று அந்த மின்சாரம் தொடர்பான அறிவிப்பு, அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பானது, போதைப் பொருட்கள் பாதுகாப்பு தொடர்பாங்க. ஆனால் இதையொட்டியும் நிறைய விமர்சனங்கள். முதல் நாளே அதான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்தே மாதரம், தமிழ் தாய் வாழ்த்து, இதில் ஆரம்பித்து அந்த ஆதரவு தர கட்சிகளே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இன்னும் விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கின்றாரு, கஜானா காலியாக இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஸ்டாலின் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாரு. ஆரம்பித்தோடனே சொல்லாதீங்க, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா நீங்கள் மனசு இருந்தால் பண்ணலான்றாரு. விஜய் அவர்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? ஏன்னா ஒரு வாக்குறுதிகள்லாம் நிறைய தந்திருக்காரு. எப்படி ஒவ்வொன்றா நிறைவேற்றுவாரா, இல்லை இது டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா ஒரு காலம் டைம் 3 வருஷம் ஆகுங்க. இந்த பெண்களுக்கு அனைத்து பேருந்துகளிலாம் பேருந்து கழகத்தை இழுத்து மூட வேண்டியதுதான். மகளிர் உரிமை தொகை 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு, வயதான பெண்களுக்கு, அந்த இளைஞர்களுக்கு, இளைஞர்களுக்கு எல்லாம் நிறைவேற்றினா இழுத்து மூட்டு போக வேண்டியதான் கவர்மெண்ட்டை. அதனால் இது எதுவுமே நிறைவேறாது. மின்சாரம் ஒரு 10,000 கோடி செலவாகிறதுனால அதை அப்படி தள்ளிட்டு போகலாம். ஒரு 200 யூனிட், எல்லாரும் 500 யூனிட்டுக்கு மேலே தான் யூஸ் பண்ணுவாங்க 2 மாதத்துக்கு. அதை மீறி இது பண்ணுறோம் வரலாட்டி மற்றவங்களுக்கு 100 யூனிட்ன்ற மாதிரி அது அப்படியே போயிடும். ஏற்கனவே 100 யூனிட் இருக்குல்ல. இன்னொன்று, கஜானா காலின்றது அவர் வெள்ளை அறிக்கை கொடுக்கலன்னா தப்பு. இவர் கொடுக்கலையா? பிடிஆர் கொடுத்தார்ல 2021 கொடுத்தார்ல, அந்த மாதிரி இவர் கொடுத்தாருனா தப்பு. அவரும் கஜானா காலின்னு தானே சொன்னார். ஒவ்வொரு பட்ஜெட் கொண்டு வந்தார். அப்புறம் அவரை தொத்தி விட்டு நல்லா பள்ளம் தோண்டி படுத்துக்கினாங்க. அதனால் இவர் அந்த வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுல தப்பு கிடையாது. முடிந்தால் அந்நிய முதலீடுல என்ன நடந்த வெள்ளை அறிக்கை, சென்னையில் 4,500 கோடி ரூபா என்னென்ன செலவழிச்சாங்க அப்படின்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணாங்கன்றது வெள்ளை அறிக்கை, இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். இன்னொரு கேள்வி சார், என்னென்னா இப்போது வழக்கமாக திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே வழக்கு போடுவாங்க விஜிலன்ஸில். அதே போல் இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதே போல் திமுக அமைச்சர்கள் மேலே வழக்கு போடுவாங்க. இப்போது 2 கட்சியிலும் இல்லாமல் 3ஆவதாக ஒரு கட்சி ஆட்சி அமைச்சிருக்காங்க. விஜய் முதல்வராக இருக்கார். அந்த கடந்த கால வழக்கங்கள் மேலே இவர் ஊழலற்ற நிர்வாகம்னு சொல்லியிருக்காரு. அந்த வழக்குகள்லாம் மறுபடியும் தூசி தட்டி எடுப்பாங்களா? ஒரு ஆக்டிவாக கைது போடலாங்களா? இதுக்கு மேலே இருக்குமா தமிழ்நாட்டில்? தெரிஞ்சு எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறாங்க. ஏன் சார்? ஆமாம், பெரும்பாலும் நடக்காது. ஏன்னா எல்லாருமே இந்த கட்சியில் இருந்தவங்க, அந்த கட்சியில் இருந்தவங்க, இது லாபி பண்ணுறவங்க, இது மாதிரி தான் இருக்காங்க. இவர் ஆதவர்ஜினா உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார், அவரை கைது பண்ண, இவங்களை கைது பண்ணுவார். பெரும்பாலும் இருக்காது. ஒருவேளை நேர்மையாக வருது விசாரணை, இப்போ கேஎன் நேரு மேட்ரு வருது, இப்போ கோர்ட்டில் வருது, வழக்கு போடணும். ஏங்க அது என்ன முறையோ அது பண்ணிட்டு போங்க அப்படின்னு பண்ணால் அது ஒன்றும் பழிவாங்கலில் வராது. அதே மாதிரி மற்ற அந்த கனிம வளங்கள் அதெல்லாம் எடுத்து அதை பழிவாங்கிற மாதிரி இல்லாமல் நடைமுறையில் சாதாரணமாக இருக்கிறத வழக்கு போட்டாலே போதும், மீதி ஈடி பார்த்துக்கும். ஆனால் இவர்கள் அப்படி செய்வாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அதிகாரிகள் அதே அதிகாரிகள் தான், அரசாங்கவுடைய செட்டப்பும் அதே தான். இல்லை அது சப்போர்ட் பண்ணுவாங்களா சார்? அதிகாரிகள் என்ன சப்போர்ட் பண்ணாலும் அதிகாரிகள் தாங்க. அது இவர் அதை கேட்காம நடந்தாருன்னா நல்லாயிருக்கும். இல்லை, திமுக ஆட்சியில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்னா அதிகாரிகள் தான் ஆட்சி செய்கிறாங்க, அது ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோலே எடுக்கலைன்னு சொல்லி விமர்சனம் இருந்துச்சு. இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்காரு, அதுவும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காரு. எல்லாமே ஃப்ரெஷ் மைண்ட்ஸ் தான். ஒரு அரசியல் அனுபவங்கிறது முன் அனுபவங்கிறது கிடையாது. அப்படி இருக்கு ஒரு ஆட்சியில் அது சிஎம் நாற்காலியில் உட்காரும்போது இவங்க கரெக்டாக ஒரு 6 மாதம் கவர்மெண்ட் ஒழுங்காக ரன் பண்ணிடுவாங்களா? இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடியே இவங்க பாருங்கள் இந்த ஆட்சி கண்டிப்பாக ஒரு கிட்டத்தட்ட இவங்க எதை கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் 91 96 வரைக்கும் இருந்தாங்களா, அதோட கம்பேர் பண்ணுறாங்க. நிறையா நிர்வாக சிக்கல்கள்லாம் எழுவும், இதை சமாளிப்பாங்களான்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்களா? அதிகார மையம் என்னை தாண்டி யாரும் இல்லைன்னு சொல்கிறாரு. அதை கரெக்டாக கடைப்பிடிச்சாருன்னா ஒன் பவர் சென்டராக இருந்தால் பிரச்சனை. ஆமாம், ஜெயலலிதா மாதிரி வராது. பணம் சம்பாதிக்கிறது குறிக்கோளாக என் கூட வராதிங்கன்னா வராது. பணம் சம்பாதிக்காமல் யாருமே எந்த கவர்மெண்ட்டும் இருக்காது. ஆனால் இவர் சொன்னாரே சார், பவருக்கு வந்துட்டோம் ஒரு ஆடி பார்க்கலான்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதான் சொல்கிறேன். அதெல்லாம் அவர் சினிமாவில் பேசுகிற மாதிரி பேசிட்டாப்புல, நடைமுறை வேற யாரில் இருக்கும். அதனால் அவர் முன்னாடி சவால் இருக்குது. கவர்மெண்ட்டு ரன் பண்ணுறது மட்டும் இல்லை, கட்சியும் ரன் பண்ணணும். இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் தப்பு பண்ணினாலும் கூட இருக்கவங்க, அவங்க அமைச்சரவையில் இருக்கவங்க எம்எல்ஏக்கெல்லாம் தவறு பண்ணாமல் பாதுகாக்கிறது பெரிய விஷயம். பாதுகாக்கிறது பெரிய விஷயம். அது அவர் முன்னாடி இருக்கிற முதல் சவால். அதை அவர் கரெக்டாக பண்ணிட்டாருன்னா ஒரு 20 வருஷத்துக்கு அவர் அசைக்க முடியாது. விஜய் எரா தான், நியூ எரா ஸ்டார்ஸ் நவ், அது நடக்கும். இன்னொன்று, அவர் இந்த பவர் இது வரலாறு விடாமல் பார்க்குறது, அது எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு முன்னாடி பெரிய உதாரணம் இருக்குது, முன்னுதாரணம். முதலமைச்சராக எப்படி செயல்படக்கூடாதுன்னு இன்றைக்கி போய் பார்த்தார திமுக தலைவர் ஸ்டாலின், அவர் இருக்கார். அதனால்
எதை சொன்னாலும் நம்புறது, எந்த அதிகாரி சொன்னாலும் நம்புறது. அதிகாரி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, கதைலாம் சொல்லுவாங்க, திரைக்கதை சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. பெரும்பான்மை அதிகாரிகள் அவங்களே தான் சார் இருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து சல்யூட் அடிச்சுட்டு போகிறாங்க. ஆமாம், அது அதிகாரிகள்லாம் நீங்கள் நம்பவே முடியாதுங்க, அப்படி இருப்பாங்க. அப்போ அந்த இதெல்லாம் வந்து ஒரு கரெக்டாக ஹேண்டில் பண்ணி, ஜெயலலிதா மாதிரி உளவுத்துறையை கரெக்டாக வச்சுக்கிறது, கலைஞர் மாதிரி கட்சியை கரெக்டாக வச்சுக்கிறது, ஒரு பக்கம் ஆட்சியும் பார்க்கணும், ஒரு பக்கம் கட்சியும் பார்க்கணும். அந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் ஜெயலலிதா மாதிரி வச்சுக்கிறது இதெல்லாம் பண்ணாருன்னா அவர் உண்மையிலேயே அவர் அசைக்க முடியாது. டெய்லி நடக்கிற நிகழ்வுகளை இப்போ கலைஞர் மாதிரி எடுக்கணும், பத்திரிகையாளர்கள்ட்ட பேசணும், திடீர்னு அந்த போர்ட்ஃபோலியோ அமைச்சர் கால் பண்ணி என்ன அவன் துறையில் இந்த திட்டம் இருக்கு அந்த என்ன மாதிரிலாம் பேசணும். எடுக்கணும், லெஃப்ட் ரைட் வாங்கணும். அந்த மாதிரிலாம் பண்ணாருன்னா கோயில் கட்டி கும்பிடலாம், வேறு லெவலில் இருக்கிறாருன்னு. இங்கே வந்து அதெல்லாம் லூஸ் விட்டுட்டு இவர் பண்ணாருன்னு வச்சுங்க, டக்குன்னு அதிகாரிங்க ஏறி மேய்ஞ்சிருவாங்க. முதல் தடவை ஆட்சிக்கு வரவங்க எப்பவுமே தடுமாறுவாங்க, அதிகாரிகளை நம்புவாங்க. ஏன்னா அதிகாரி என்ன சொல்லுவான், சார் இல்லை சார் இது இப்படி தான் சார், நம்ம வந்து இப்படி பண்ணால் இதாகிடும், நடைமுறையில் இப்படி தான் சார் பண்ணி ஆகணும். அப்போ இவங்களுக்கு அனுபவம் இருக்காதுல்ல, ஓ அப்படியா சரின்னுவாங்க. அந்த மாதிரி இழுத்துன்னு போவாங்க, அதை இழுத்துட்டு போகாமல் பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் என்ன சார் சொல்யூஷன்? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஃப்ரெஷ் மைண்டு, அதிகாரிகள் அட்வைஸையும் கேட்காம இவரே வந்து ஒரு சுயமாக முடிவு எடுக்கணும். அதுலேயும் ஒரு இவர் எடுக்கிறனாலும் அதுக்கு வந்து ஓகே, அதில் சில குழப்பங்கள் இருக்குல்ல. அப்போ இவருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் நல்ல அரசியலை தேர்ச்சி வாய்ந்த ஒரு அட்வைஸரை கூட வச்சுக்கணும். ஏன்னா இப்போ செங்கோட்டையன் இருக்காரு, சில விஷயங்களை சொல்லி தருவார், நடைமுறையில் என்னென்னலாம் பண்ணணுன்ட்டு. அவர் மட்டும் ஒருத்தர் மட்டும் போதுமா? அதை மீறி இன்னும் நிறைய பேர் வேணும்ல சார்? அப்போது நீங்கள் நேர்மையான அதிகாரிகள், நிர்வாக திறமை வாய்ந்த அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. இப்போ சண்முகம் இருந்தார்ல தலைமைச் செயலாளர், அவர் பொருளாதார ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங். அவர் ஒரு கவர்னன்ஸை எப்படி கொண்டு போகணும்னு தெரியும், அவரை கூப்பிட்டு வச்சுக்கணும். அதே மாதிரி கிருஷ்ணன் சண்முகத்துடைய சிஷ்யன், இப்போ அவர் தான் டெல்லியில் டெப்டேஷனில் இருக்கார். இங்கே இருந்தார் அவர் நிதித்துறை செயலராக, அவரை போட்டு இல்லாத சோதனைலாம் பண்ணி அவர் கோச்சிங் போயிட்டார். அவரை கூப்பிட்டு போடணும். இந்த மாதிரி சில இதெல்லாம் நல்ல அதிகாரிகளை கூப்பிட்டு பண்ணணும். இவர் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிற அதிகாரிலாம் சிரிப்பு தான் வருது எனக்கு. இந்த விளம்பரத்தாலே வளர்ந்த இன்னொரு நல்ல பாட்டு வருங்க, விளம்பரத்தாலே வளர்ந்தவர் வாழ்க்கை நிரந்தரமாகாது அப்படின்னு ஒரு பாட்டு வரும். உரித்து பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது அப்படின்னு. அதனால் விளம்பரத்தால் வளர்ந்தவர்களை வச்சுக்கிறதுன்றது வேலைக்கு ஆகாது. போன கவர்மெண்ட்டில் இறை அன்பையும் சைலேந்திர பாபையும் தூக்கி போட்டாங்க. 2 பேருமே விளம்பரத்தால் வளர்ந்தவங்க. நிர்வாகத்தரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லவர் யார், இறை அன்பு வந்து மிக மிக நல்லவர், இலக்கியவாதி, அவர் எழுத்தாளர், அதெல்லாம் ஓகே, மோட்டிவேஷன் மற்றதெல்லாம். நம்மளால் சைக்கிள் ஓட்டுவாப்பில் நல்லா ஜிம் பாடி எல்லாம் பண்ணுவார். ஆனால் நிர்வாகம் லா அண்ட் ஆர்டரில் என்ன அவருடையது இது அந்த மாதிரி சொல்கிறேன். அப்போது அதுக்கேற்ற அமைதியாக இருப்பாங்க சில அதிகாரிகள். எங்கே போகிற போட்டுக்கப்போ, என் வேலையை நான் பார்க்குறேன்ட்டுப்போம். அந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி வச்சு பண்ணணும். அது பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ஈஸ்வரமூர்த்தி சார் இருக்கார், அவர் உளவுத்துறையில் பெரிய ஆள். அவர் அலெக்சாண்டர் சார் இருக்கார், அவர் பெரிய ஆள். இந்த மாதிரி இவங்களை கூப்பிட்டு என்ன பண்ணலாம், ஈஸ்வரமூர்த்தி சாரை பயன்படுத்தலாம். அவங்களாம் வரமாட்டாங்க, முதல்ல வந்தாங்கன்னா லாபம், பயன்படுத்தலாம். இன்னும் இப்போது விஜய் அவர்கள் வந்து ஊழலற்ற அரசாங்கம்னு சொன்னும் போது எனக்கு இன்னொரு கேள்வியும் வந்துச்சுது. இங்கே ஆல்ரெடி தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள்லேருந்து மாறி மாறி ஆட்சி புரிந்து இங்கே ஒரு எக்கோ சிஸ்டம் இருக்குல்ல சார். அதாவது வந்து ஒரு டெண்டர் விடுறதுலேருந்து, ஒரு மேம்பால டெண்டர்லேருந்து, ஒரு சத்துணவு டெண்டர் விடுறது இருக்குது, முட்டை ரேஷன் கடைக்கு ஒரு டெண்டர் விடுறது இருக்குது, அப்புறம் வந்து டாஸ்மாக் டெண்டர் தான் ஒரு பெரிய டெண்டர் தான். டாஸ்மாகும் மணல் தான் பெரிய இது, எம்சாண்டு. ஸோ இவ்வளோ போக்குவரத்தில் இருக்குது, ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு விதமான டெண்டர்ஸ் இருக்குது. பொதுப்பணித்துறையில் ஆரம்பித்து நிறையா இருக்குது. இங்கே இந்த எக்கோ சிஸ்டத்தெலாம் மீறி நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் டெண்டர் விடுறீங்க, அங்கே வந்து ஒரு ஒப்பந்ததாரர் வந்து டெண்டர் எடுக்கிறாரு. அவரு வந்து கவர்மெண்ட்லேருந்து நான் ஓகே இந்த டெண்டர் நான் வந்து இந்த பிரிட்ஜை வந்து நான் குவாலிட்டியாக கட்டி தந்துடுவேன், இதில் ஊழல் இருக்காது, கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இதில் வந்து சுத்தமாக இருக்காது அப்படின்னு இவர். ஏன்னா விஜய் அவர்கள் அதை தான் சொல்லியிருக்காரு, டிரான்ஸ்பரன்சி இருக்கும், நான் இங்கே வந்து ஒளிவு முறையில் தான் எதுவும் நடக்காது அப்படின்னு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காரு. இது நடைமுறைக்கு சாத்தியமாக சார்? ஆனால் இது வரைக்கும் ஒரு எக்கோ சிஸ்டத்தில் இப்போ நாமளே வந்து ஒரு விஷயம் நடக்கலாம், நம்மளே வந்து இப்போ மக்களோட மனப்பான்மையை ஒரு காசு கொடுத்து ஒரு விஷயத்தை சாதிச்சிடலான்ற ஒரு மென்டாலிட்டி தான் இருக்குது. நடைமுறைக்கு சாத்தியங்க. இங்கே எங்கே பிரச்சனை வருது தெரியுமா, 100 ரூபா ஒரு பாலம் கட்டுறதுக்கு அரசு ஒதுக்குது வச்சுக்கோங்க, 40 ரூபா எடுத்தோடனே அங்கே பிரிச்சுடுவாங்க, 60 ரூபா கான்ட்ராக்டர் கையில் கொடுப்பாங்க. கான்ட்ராக்டர் அவர் சம்பளம் அவருக்குடைய இதெல்லாம் வேணும்ல, அதிகாரிகள் கொடுக்குறது மற்ற இந்த லோக்கல் கட்சிக்காரன் வருவான் அவன். அப்போ அவர் ஒரு 20% எடுத்துக்கிறாருன்னா 40 ரூபா, 20 ரூபா அது 40 ரூபா இருக்கும். குறைஞ்சது ஒரு 60 ரூபா 70 ரூபாய்க்கு போட்டால் தான் அந்த ரோடு நல்லாயிருக்கும். இவர் 40 ரூபாய்க்கு அந்த ரோடு போட்டால் எப்படி இருக்கும்? யார் கேட்க வேண்டிய இடத்துல இருப்பான்?
எதிர்கட்சி மற்றது அவங்களையும் ஒரு கவனிச்சிடுவாப்புல. எவனா பத்திரிக்காரன் வந்தால் அவனையும் கவனிச்சிடுவாப்புல. அப்போது எக்கேடு கட்டு போனால் என்னன்னு இருக்கும். பாலமும் அப்படி தான். ஒரு பாலம் அடிச்சுட்டு போச்சுல்ல, எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கல்லணை எந்த காலத்தில் கட்டினதுங்க? கல்லணை கரிகாலங்காலத்தில் கட்டினது கல்லணை இன்னை வரைக்கும் இருக்குது. இவர் நம்ம ஏவாவேல் கட்டின பாலம் ஏவாவேல் தானே வரும் டிபார்ட்மெண்ட்டு, பொதுப்பணித்துறை போச்சு. அப்போது இந்த லட்சத்தில் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. டிஎம்கே கவர்மெண்ட்டில் இந்த மாதிரிலாம் போனதாக கேள்விப்பட்டதில்லை. பாலத்தில் தண்ணி தேங்கி பார்த்துருக்கீங்களா? நடந்ததில்லை. பாலத்தில் மழை நீர் தேங்குச்சே. அப்போ இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் இவர்கள் இதில். அது காரணம் என்ன? எப்படியா பண்ணிக்கப்பா அப்படின்னு. வீடு ஒன்று இங்கே ஆட்சிக்கு வந்தோன்னே இங்கே ஒரு குடியிருப்பு ஓட்டேரியில் ஏடிஎம்கே பீரியடில் பிரச்சனைன்னு இந்த மாவீரன் படம் மாதிரி எங்கே கை வச்சாலும் அது. அப்போ அதை அந்த இதுங்களை வந்து பிளாக் லிஸ்ட்டில் போடணும். ஆனால் இவங்க அவங்களுக்கே கான்ட்ராக்ட்லாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்களில் தன்னுடைய அமைச்சர்களே தப்பு பண்ணாலும் விடக்கூடாது விஜய். இல்லை, அதை உடனே மாற்ற முடியுமா? ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு ஒப்பந்தம் சொல்லிடுறேன் 100 ரூபா 40 ரூபா எடுத்துக்கிறாங்க, 60 ரூபா கொடுக்குறாங்கன்னா அப்படி தான் நடக்கும். 100 ரூபாவில் எப்பா நியாயமாக இப்போ சில பேர் நம்ம சொல்லுவோம்ல, சார் அந்த ஆஃபீஸர் ரொம்ப நல்ல மனுஷன் சார், காசு வாங்கினா கரெக்டாக வேலை முடிச்சுடுவார், இவ்வளோ தான் கொடுத்தா அவ்வளோ தான் கேட்க மாட்டார், வாங்கினா வேலையை முடிச்சு கொடுத்துருவார். அப்போ என்ன அர்த்தம்? 20% கூட வச்சுட்டு போவாங்க. 80% கொடுத்தீங்கன்னா அவன் 20% எடுத்தா 60 ரூபாய்க்கு நல்ல இதுவாக போட்டு கொடுத்துருவோம். இதுதான் முன்னாடிலாம் நடந்தது, எல்லா காலத்துலையும் நடக்கும். இப்போ எம்பி ஃபண்டு வருதுன்னா வரும்போதே அதிகாரிகள் 40% கொண்டு வந்து எம்பிகிட்ட கொடுத்துருவாங்க, மீதி அவர்கள் அந்த செலவுகளை வரும். அப்போது அந்த 40% ஏன் இங்கே வரணும்? 100% செய்கிற எம்பிகளும் இருக்காங்க, எம்எல்ஏக்களும் இருக்காங்க. 100% கூப்பிட்டே கொடுத்துருவாங்க, இந்தாங்க பார்த்துக்குங்க அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் கரெக்டாக, அதாவது நேர்மையாலாம் இருக்க முடியாது. ஓரளவுக்கு ஒரு 10 ரூபா ஊழல் நடக்கிற இடத்துல ஒரு 3 ரூபாய் இருந்தால் பிரச்சனை இருக்காது. அந்த மாதிரி பண்ணாமல் எந்த கவர்மெண்ட்டும் பண்ண, ஏன்னா கட்சி நடத்தணும் அது இதுன்னு பல பிரச்சனை ஒன்று வந்திருக்கிறதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க, வந்திருக்கவங்க இருப்பாங்க, அவங்க சில வாழ்க்கையில் முடிவு பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். அதனால் அந்த மாதிரி இல்லை. ஆனால் இதே மாதிரி நீ எவ்வளோப்பா கொடுத்தா? 100 ரூபாக்கு 40 ரூபா கொடுத்தேன் சார். அப்படியா? 45 ரூபா கொடுத்துட்டு போய்டு அப்படின்னா இன்னும் ரோடு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தான் அவர் வந்து ஒரு நேர்மையாக யாரும் பணம் சம்பாதிக்க மாட்டேன், கரெக்டாக இருக்கணும், இல்லாட்டி என்கிட்ட இருக்க முடியாது. ஒவ்வொரு துறையும் இவர் வந்து கண்காணிக்கணும். கண்டிப்பாக உளவுத்துறையை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். ஏன்னா ஒரு மினிஸ்டர்ஸ் பற்றி ரிப்போர்ட்ஸ் வாங்குறதுலேருந்து ரிவ்யூ மீட்டிங் நடத்தல இவர் வச்சுருந்தார் உளவுத்துறை. இந்த வடிவேல் பின்னாடி போய் ஒருத்தர் சொல்லுவானே, நீங்கள் ரொம்ப சாமர்த்தியசாலினே அப்படின்வான். என்னை முதுகு பின்னாடி பேச பிடிக்காது, முகத்துக்கு நேராக சொன்னோம்னா முதுகு பின்னாடி போய் சொல்லுவான். அந்த மாதிரி இவங்களே பேசி வச்சுட்டு சிஎம்கிட்ட கதை ஓட்டியிருந்தாங்க. நம்பி 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 வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு வீட்டில் உட்காந்துக்கிறார். அதனால் நமக்கு பதவி வருதுன்னும் போது ரொம்ப உஷாராக இருக்கணும். அது ஃபஸ்ட் டைம் பவர் கிடைக்கும் போது நல்லா மிளகா அரைச்சிடுவாங்க, சூப்பராக அரைப்பாங்க. அதெல்லாம் இந்த புகழ்கிறது, இந்த சல்யூட் அடிக்கிறது, இந்த பணிவாக நிற்கிறது, ஃபைல் கொண்டு வந்து தருது, அப்படி பண்ணுறது, இப்படி எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லவங்களாக தெரிவாங்க எல்லாருமே. ஐயோ இத்தனை நாளாக நீங்கள் எங்கடா இருந்தீங்கன்னு வடிவேல் கேட்போம், அந்த மாதிரி தோணும். ஆனால் பின்னாடி கரெக்டாக ரம்பத்தை வச்சு காலை கட் பண்ணுவாங்க. அதனால் யார் இந்த ஆட்சியில் இருக்கு ஒரு கட்சி ஆட்சி நடத்திட்டு இருக்கும்போது இன்ஃபர்மேஷன் வந்து எதிர்கட்சிக்கு போயிட்டு இருக்கும், இதெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு. அது இன்னொன்று இருக்குது, ஸ்லீப்பர் செல்லுங்க கட்சியிலே ரொம்ப பேர் இருப்பாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. இப்படி சார் மேல்மட்ட தலைமை நிர்வாகிகள் இருப்பாங்க. இன்றைக்கி தான் ஒரு இது எடுத்து படிச்சுருந்தேன், ஸ்லீப்பர் செல்கள் எப்படி பண்ணுவாங்க, அவங்க ஃபங்க்ஷன் என்னென்னு. அநேகமாக நாளைக்கு பேசிடுவேன். ஒரு பார்ட்டியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, கார்ப்பரேட்டுகள் எப்படி இயங்குவாங்க, பார்ட்டி எப்படி காலி பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கார்ப்பரேட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க, அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் தேவைப்படுவாங்க, மேல்மட்ட நிர்வாகிகள். கார்ப்பரேட்டுகள் ஆளாகவே உள்ள கட்சிக்குள்ளே இருப்பான், ரொம்ப அழகாக பேசுவான். 6 மாதம் முன்னாடியே விஜய்ட்டு ஆரம்பிச்சிருப்பான், 6 மாதம் முன்னாடியே அவ்வளோ நம்பிக்கையாக வந்து இப்போ வந்துட்டு அதை அழகாக நுழைப்பான். கார்ப்பரேட்டுகள் கட்சி கவர்மெண்ட் எப்படி போகணும்னு தீர்மானிக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு அவர் சொன்ன மாதிரி அவர் ஒன்றும் கடவுள் இல்லை. ஆனால் அவர் கவர்மெண்ட்டு, அவரை நம்பி தான் ஜனங்க ஓட்டு போட்டாங்க, வேறு யாரை நம்பியும் கிடையாது. இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும், அதை ஒழுங்காக கரெக்டாக வருதா கிராஸ் செக் பண்ணணும். ஊடகங்கள் சொல்கிறது, அதெல்லாம் ஊடகங்களில் உங்களை திட்டுறவன் வேறு நோக்கத்தோடு சொல்கிறவன் தாண்டி விமர்சன ரீதியாக சொல்கிறவங்க இருக்காங்கல்ல, அதெல்லாம் கையில் எடுக்கிறது, பலர்கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது.
வெறுமனே நம்மளை சுற்றி 4 பேர்கிட்டே அதாவது புகழ் பாடுறவங்கள மட்டும் அதை அந்த புகழ்ச்சி மட்டும் கேட்காம நெகட்டிவாக சொல்கிறவங்களையும் நீங்கள் காதில் போட்டுக்கணும். காதில் வாங்கணும். நம்மளை சுற்றி 4 பேர் இருக்கிறான், அவன் சொல்கிறது தான் அவன் சொல்லுவான். தலைவர் அவன் வேஸ்ட்டு தலைவர், அவன் எப்போவுமே அப்படி தான், அவங்க மேலே அவங்களுக்கு பிடிக்காது தலைவர், வெறுப்பாகவே தான் பேசுவாங்க அப்படின்னா, அப்படியா சரி சரி அப்படின்னா அப்போ வேலைக்கு ஆகாது. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையுமே பண்ணணும். இன்னொன்று, இந்த ஆட்சிக்கு நல்ல பேர் வர்ற மாதிரி சின்ன சின்ன திட்டங்களே இருக்குது. இப்போ அம்மா உணவு இருக்குது, அதை எடுத்து நல்லா சென்னையில் சீர்படுத்தினாருன்னா நல்ல பேர் இருக்கும் அவருக்கு. மின்சாரத்தை கரெக்ட் பண்ணி அந்த லீக்கேஜை கரெக்ட் பண்ணாலே போதும். மின்சாரம் ஒரு யூனிட் கூட தயாரிக்கலையாம் போன கவர்மெண்ட்டு. இந்த காமெடியில் எங்கே பார்த்துருக்கீங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குங்கன்னா 20 பேர் டெண்டர் போகிறான், 20 பேரும் ஒரே ரேட்டு கோட் பண்ணுறான். சரி, அதில் எவனுக்காக ஒருத்தனை கொடுனா இல்லைன்னு சொல்லிட்டு வேறு யாருக்காக கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு இதுக்கும் மொத்தம் 300 சில்லற கோடி தேவையில்லாமல் பணம் வெளியே போயிருக்குன்னு அறப்போர் இயக்கம் ஒரு வழக்கு போடுறாங்க, புகாரை கொடுக்குறாங்க ஆதாரத்தோடு. அதை லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்துக்க மாட்டேங்குது. கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு சிபிஐ விசாரணை உத்தரவிட்டுச்சு. இன்றைக்கி அவர் அதை எதிர்த்து சிபிஐ விசாரணைக்கு போய் உச்சநீதிமன்றம் போய் சிபிஐ விசாரணை ரத்து பண்ணணும் கேட்கல, கரெக்டாக தான் பண்ணிக்கிறாங்க போன்ட்டாங்க. இப்போ சிபிஐ வழக்கு போடும், அது தனியாக இப்போ போகும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் மின்சார வாரியத்தில் நிலக்கரி இருக்குல்ல, அதில் 5-6 குவாலிட்டி இருக்குது. அனல் மின் நிலையத்துக்கு வாங்குறாங்கல்ல, A1 ஏ குவாலிட்டிலாம் நீங்கள் போட்டு எரிச்சோன்னா அவ்வளோ வெப்பம், அவ்வளோ இது பண்ணலாம். ஆனால் ஏ குவாலிட்டி ரேட்டுக்கு டி குவாலிட்டி வாங்குறது தெரிதா வித்தியாசம்? இந்த மாதிரி. அப்புறம் நீர் மின்சாரம் இப்போ லேட்டஸ்ட்டாக இவங்க ஒன்று பண்ணியிருக்காங்க. நீர் மின்சாரம் வந்து தயாரிக்கிறதுக்கான திட்டத்தை ஏடிஎம்கே போட்டு பண்ணியிருக்குது. அதை வந்து இவர்கள் காலத்தில் கடப்பில் போட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி ஆந்திராவிலேருந்து ஒரு நிறுவனம் நீர் மின்சாரத்தை அவங்கள்ட்ட யூனிட் வாங்கியிருக்காங்க, மின்சாரமாக வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த வேலையெல்லாம் நம்மளே செஞ்சு அவ்வளோ காசு மிச்சம். அதாவது முடங்கியிருக்க திட்டங்கள்லாம் வந்து இவங்க இது பண்ணாவே போதும். புதுசாக எதுவும் துவங்காமல் முடங்கியிருக்க திட்டங்களை வந்து 50,000 சம்பளம் வாங்குறீங்க, டெய்லி வீட்டுக்கு வந்தோன்னே அப்புறமா காலைலன்னா இதுவா சரி இப்போ எங்கே போகலாம், 2 மணிக்கு பிரியாணி கடை இருக்குதான் போகலாம், ரைட்டு, 2,000 செலவு. மறுநாள் காலையில் எவனம்மா டிஃபனு அதுக்குங்க இதில் புக் பண்ணிக்கிறாங்க, 600 போச்சு. மத்தியானம் நீங்கள் வெளியில் சாப்பிட்ருங்க, நான் அது சாப்பிட்றேன். நைட்டு நம்ம அங்கே அண்ணா நகரில் ஒரு இது இருக்குது பிரியாணி கடை, அங்கே போய் சாப்பிட்லாம். இது இப்படியே பண்ண காசு நிற்குமா? ஒரு 2,000 எனக்கெல்லாம் சில சமயம் வயிறு எரியும். போயிட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பில்லை பார்த்தா அட கொய்யால இதை வச்சு 3 நாள் சமைச்சு சாப்பிட்லாமாடா அப்படின்னு. நம்ம 300 கூட சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இதில் வேறு பார்பிக்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க தெரியுமா? என்னென்னவோ உருட்டி கொண்டு வந்து வைப்பான், இப்படி வைப்பான், அதை வைப்பான். உஷாராகவே பாருங்கள், சிக்கன் ஐட்டம் வைப்பான். முதல் ஃபுல்லாகவே இந்த என்னது அந்த வாட்டர் மேலனு இந்த இலவு சனியம் தான் எல்லாம் சைவமாக வச்சுட்டு வைப்போம். இந்த காய்கறி அது இது நம்மளும் அப்படியே ஸ்டைலாக பார்பிக்கில் சாப்பிட்றோன்னு கான் அதெல்லாம் சாப்பிட்டு வயிறு ரொம்பிடும்ல, அப்புறமா கறியை கொண்டு வந்து லைட்டாக வைப்பான். அதுலேயும் சிக்கனு இதுதான் வைப்பான். நம்ம ஒரு 300 சாப்பிட்ருப்போம். எவனாவது ஒருத்தன் 1300 நம்ம டீம்லேயே சாப்பிடுவான், அது ஒருத்தன் தான் இருப்பான். மற்றபடி நம்ம 300 சாப்பிட்ருப்போம், ஆனால் கட்டுறது 1000 கட்டுவோம். இந்த மாதிரி செலவுன்றது நீங்கள் போனீங்கன்னா முடிஞ்சது கதை. அப்போ என்ன பண்ணணும், அந்த 2,000 ஒரு நாளைக்கு இது பண்ணுறத வீட்டில் வச்சா 4 நாளைக்கு 500 நல்லா சாப்பிட்லாம். இதுதான் இந்த இதுக்கெல்லாம் சொல்கிறேன். இந்த மாதிரி கவர்மெண்ட்டு இவர்களே தயாரிச்சிருந்தா மின்சாரத்தை அவ்வளோ செலவு மிச்சம். 4 ரூபாய் மின்சாரத்தை 7 ரூபா ஒரு யூனிட்டுன்னு வாங்கி அந்த 7 ரூபாயும் கூடுதலாக இது வச்சு 9 ரூபா வாக்கி வாங்கினா என்ன செலவாகும், எவ்வளோ ஆகும்? பஸ்ஸு எலக்ட்ரிக் பஸ்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுக்குறான் அவனுடைய திட்டத்தில். அது எங்களுக்கு தேவையில்லைன்ட்டு தனியார் பஸ்ஸை எலக்ட்ரிக் பஸ்ஸை இறக்கி விட்றீங்க. கான்ட்ராக்ட் பஸ்ஸில் ஓடிட்டுருக்காங்க இப்போ. ஓடிடு. அதுக்கு நம்ம பனிமனையே கொடுக்குறாங்க. ஒரு பனிமனை பல ஏக்கர், வாடகை என்ன ஆகுறது? தனியாருக்கு பனிமனையை தூக்கி கொடுக்குறாங்க. அவன் சம்பாதிக்கிறத அவனே எடுத்துகிட்டு போகிறான். அது இல்லாமல் நம்ம அவனுக்கு காசு கொடுக்குறோம் எக்ஸ்ட்ரா. என்ன கணக்கு இது? அது யாருது அந்த பஸ்ஸு? இப்போ விஜய்க்கு நான் வைக்கிற கோரிக்கை முதல்ல அதில் கை வைங்க. இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்திங்கனால பாதி முடிஞ்சிடும். போக்குவரத்து கழகம் என்ன பிரச்சனை? எல்லாம் லீக்கேஜ் தான். பொருட்கள் தரமில்லாத வாங்குறது, சப்ளை கொடுக்குறவன் ரேட்டு. இப்போ ஒரு டயரு 4,000 6,000 பில் போட்டு வாங்கினா இது இந்த மாதிரி லீக்கேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணி புதுசாக திட்டங்களை கொண்டு வரதுக்கு முன்னாடி இதை சரி பண்ணாவே இதை பண்ணாலே காசு மிச்சம். லாபம் வரும். இது எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்கிறது. நான் இவங்க கவர்மெண்ட்டு அவங்க கவர்மெண்ட்லாம் சொல்லலை, எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்கிறது. உங்கள் கவர்மெண்ட்லேயும் நடக்கும். இப்போவே வந்துடுவாங்க. இங்கே ஒரு ஸ்டீரியோடைப் ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல சார்,
வழக்கமா ஒரு சொல்றேன். டெண்டர்னா இதை தான் பண்ணுவாங்க, அதுதான் இப்படிதான் பண்ணணும், இதை சரி இப்படி பண்ணா இதுல இந்த நான் சிக்கல் சொன்னல, இந்த அதிகாரி வருவாங்க இதை பண்ணுவாங்க சார், இந்த டெண்டர் சார், இது பஸ்ஸுகளுக்கு டயர் வாங்குறது சார், டெண்டர் சார், சார் நமக்கு தனியாக 40% வந்துடும் சார். நான் என்ன அப்புறம் டயர் நல்லா இருக்கும். இல்ல இதெல்லாம் பண்ணாம காம்ப்ரமைஸ் ஆகாம விஜய் அவர்கள் 40% நீ காம்ப்ரமைஸ் ஆக வேணாம், 10% கொடுங்க. ஐயோ அநியாயம் பண்ணாதீங்க, ஜனங்கள் ஏதாவது நல்லது பண்ணீங்க, அப்படி போனால் கூட நல்லதுன்றேன். நல்ல மனுஷையா துட்டு வாங்கினா வேலை முடிச்சு கொடுத்துருவான்றாங்களா, அந்த மாதிரி இங்க ஜனங்கள் ஒரு இது இருக்குல்ல சார், நேர்மையா இருக்க ஒரு ஆளை வந்து ஃப்ரீயா ஃப்ரீயா எடுக்க விட மாட்டாங்க. நேர்மையாக இருக்கவே முடியாதுங்க. இருக்க முடியாது. ஏன் தெரியுமா, இப்போ எம்ஜிஆர் அப்படி தான் இருந்து பார்த்தாரு, ஆட்சியை கவுத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் கொஞ்சம் கையை அவுத்து விட்டார் எம்ஜிஆர். அவரை பொறுத்த வரைக்கும் 1 ரூபா சம்பளம் கூட வாங்கலை, கார் கூட கவர்மெண்ட் கார் எடுத்துக்கல, தங்குற வீடு கூட அங்கே தான் தங்கினார், அவர் சிகிச்சை செலவு கூட அவரே பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அவரால் ஒன்றும் பண்ண முடியலையே. விஜயும் அந்த மாதிரி இருந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது, சிஸ்டம் அப்படின்றான். அப்போ அதில் ஓரளவுக்கு, அதாவது இந்த முன்னாடி சொல்லுவாங்கள்ல, ஒரு ராஜா 1 மூட்டை நெல் கொடுத்து 1 மூட்டை அரிசி கேட்டார். 1 மூட்டை நெல் 1/2 மூட்டை அரிசி தான் வரும், மீதி 1/2 மூட்டைக்கு அரிசியை போட்டு ஜனங்க கொடுக்கும். அதே ராஜா சாகும் போது, தம்பி ரொம்ப கெட்ட பேர் வாங்கிட்டேன்டான்னு, சரி போ உனக்கு நல்ல பேர் வேணும் அவ்வளோ தானே சாவு. இவன் என்ன பண்ணுறான், 1 மூட்டை உம்மி கொடுத்து 1 மூட்டை அரிசி கேட்குறான். ஜனங்க என்ன சொல்லுது, அந்த மகாராஜா நல்ல மனுஷன், 1 மூட்டை நெல் கொடுத்து 1 மூட்டை அரிசி கேட்டான், இந்த படுபாவி உண்மையை கொடுத்து கேட்குறான், எங்கேயா நல்லவன் ஆயிட்டாரா? இந்த மாதிரி தான் கவர்மெண்ட். அப்போ அவரு வந்து இவர் இப்படியே உள்டாவா வச்சுங்க, அந்த படுபாவி இருந்தான்பா 1 மூட்டை உம்மி கொடுத்து அரிசி கேட்பான்பா, இவர் பரவாயில்லப்பா 1 மூட்டை நெல் கொடுத்து அரிசி கேட்குறாருப்பா, அப்படி ஒரு இது இருக்குல்ல, இந்த தன்மை. நான் பரவாயில்லப்பா, இதில் பரவாயில்ல, அதில் பரவாயில்ல. அதுவும் 6 மாதத்துக்கு விஜய் என்ன பண்ணாலும் ஆகா ஓகன்னுவாங்க. குனிஞ்சு சூலேஸ் கட்டினார்னா அவர் சூலேஸை அவரே கட்டினார். விஜய் செய்த அந்த செயல் நெகிழ்ந்து போன அமைச்சர்கள் அப்படின்னு என்னான்னு கேட்டால் சூலேஸ் கிழிஞ்சி சாப்பிட்டு, யோ ஏன் சூலேஸ் நான் தான் ஏன் கட்டணும், இந்த மாதிரிலாம் இப்போ இன்றைக்கெல்லாம் போட்டுனுக்கிறான் பாருங்க. போன உடனே உதயநிதி செய்த அந்த செயல் நான் பலாருன்னு விட்டாரா, கட்டி பிடிச்சி நாம இங்கே முறிக்குந்தாமா, அந்த பார்க்கவே இல்லைப்பா, வணக்கம் கூட சொல்ல, ஒருவேளை எதுக்கு என் வீட்டுக்கு வரணும் அடிச்சார் போலன்னு உள்ளே போய் பார்த்தா கட்டி பிடித்து அழைத்து சென்றார். வாசல் வரை வந்த ஸ்டாலின் நாங்கய்யா சால்வை போடும் பொழுது விஜய் செய்த அந்த செயல்னா இங்கே பிடிச்சி சரி பண்ணிக்கினாராம். டேய் என்னங்கடா நாட்டில் தான் இதை பார்த்து பார்த்து அவனுக்கு என்ன தெரியுமா, நாளைக்கு நல்ல விஷயம் ஒன்று போடுவான், டேய் இவன்டா ஒன்றுமே இருக்காதுடா உள்ளக அப்படின்ட்டு போயினா இருப்பான். இப்படி தான் பெரிய நிறுவனம் ஒன்று இன்னைக்கு காலையில் சாத்தினுக்கிறான். பெரிய நிறுவனங்கள் பண்ணிட்டு தான் சார் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணி இப்போ சேனலில் 2-3 பேர் இதில் போட்டி போட்டுனுக்கிறான். ஏன்னா அங்கே வேலை போனவங்களாம் இப்போ இங்கே வந்து உட்காந்துக்கிறான். இவனுங்க எல்லாம் இந்த யூடியூப்பில் இந்த மாதிரி போடலாம், உள்ளே நுழைந்தவுடன் விஜய் செய்த அந்த செயல் அப்படின்னா உள்ளே போய் பார்த்தா ஒரு மண்ணும் இருக்காது. இப்படியே போய் ஒரு நாளைக்கு நடுத்தருக்கு வந்து நிற்க போகிறீங்க. நான் எல்லாருக்குமே அதான் சொல்கிறேன், மிஸ்லீடு போட்டிங்கன்னா மிஸ் ஆகிடுவீங்க. இது போகுது. அதனால் விஜய் அவருக்குரிய அந்த பொறுப்பை உணர்ந்து யதார்த்தத்தை உணர்ந்து செயல்பட்டால் கூட போதும். நீங்கள் சினிமா பாணியெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது, யதார்த்தத்தை உணர்ந்து செயல்பட்டால. ஏன்னா ஒரு பதவி இருக்கும் போதே வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாரு அப்படின்னு அது நடக்குங்க, எல்லாருக்கும் இருக்குங்க. நீங்கள் நான் அந்த இடத்துல இருந்தால் கூட நமக்கு ஒரு நடுக்கம் இருக்குங்க, ஒரு மாதிரி எக்ஸைட்டாக இருப்போம். நீங்கள் ஒரு அமைச்சர் ஒரு அந்த சர்டிஃபிகேட் விட்டு வந்துட்டாங்க கூட ஒரு செய்தியாக்கி அதை வந்து அதெல்லாம் சாதாரண விஷயம். அந்த அம்மா இது எடுத்துகிட்டு வரணும் அந்த மாதிரி நினச்சிருக்கோம், பிரேம் போட்டு மேலே மாட்டிக்கலாம்னு நினச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தா எல்லா குணம் ஏன் கேசிகார் பண்ண விட்டு வந்துட்டார். அவர் எதுனாலும் எம்எல்ஏ இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு. இதே ஒரு செய்தி ஆகிட்டான்னு பார்த்தீங்கன்னா, இது செய்தியாகி தான் சார் போடுறாங்க. இது அவங்க எதுவும் பெருசாக தப்பு பண்ண மாதிரியும் அவங்கள ட்ரால் பண்ணி போட்டுட்டு எடப்பாடி பேப்பர் எடுக்கும்போது கீழே வந்துச்சு குஞ்சு எடுத்தார் பாருங்க, அதை ஒரு செய்தி ஆகிட்டான். கையெழுத்து போட வந்தவுடன் எடப்பாடி செய்த அந்த செயல் கீழே குனிஞ்சாரு. கொன்னுடுவேன்னு விஜய் சொன்ன மாதிரி நினச்சி நம்ம ஓப்பன் பண்ணோன்னா பேப்பர் கீழே விழுந்தது, குஞ்சு எடுத்தார், அவ்வளோதான். நாடு எங்கேயா போகுது. கண்டிப்பாக சார். இதெல்லாம் கடந்து இங்கே விஜய் வந்து நல்லாட்சி கொடுக்குறாருன்றதை பார்ப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 6 மாதம் 6 மாத காலம் அவரை வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர். 6 மாதத்திற்கு பிறகு நீங்கள் சின்ன இது பண்ணாலும் வச்சு செஞ்சு விட்ருவாங்க. இந்த 6 மாத காலம் உங்களுடைய இந்த ஹனிமூன் பீரியடை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் பண்ணிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச்.